ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ரவா அப்பந்தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை. இந்த மாதிரி சட்னி தொட்டு கூட சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கூடவே எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க தண்ணியோட. அவ்வளோதாங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷமாக நல்லா ஊற விட்டுருக்குறோம் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஒரு 15 நிமிஷமாவது நல்லா ஊற வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு, சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 6-7 பல் சேர்த்துக்கிறேன். பெரிய பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 4 பல் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 4 வரமிளகாய் காரத்துக்காக. கூடவே ஒரு தக்காளி, நல்லா மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்குறேன். இப்போது இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை அலசிட்டு அப்படியே ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கங்க. மாவு பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்பம் ஊற்றிடலாம். நல்ல தோசைக்கல் சூடாக இருக்குதுங்க. நல்ல ஒரு கரண்டி புள்ள மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி மொத்தமாக ஊற்றிக்கோங்க. அப்பம் மாதிரி ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் வெந்ததும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அப்படியே மேலாக்க ஊற்றி விட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மூடி போட்டுட்டு நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம திருப்பி போட தேவையில்லை, அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செய்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இன்னொரு அப்பமும் நம்ம ஊற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஊற்றி சாப்பிட்லாங்க. ஈவினிங்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போதும் ஊற்றி கொடுக்கலாம். நைட் டின்னருக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குது, பஞ்சு மாதிரி நல்லா ஓட்டியாக பார்க்கறதுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரவா அப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சியும் சாப்பிட்லாங்க. தேங்காய் சட்னி வச்சு கொடுக்கும்போது 2 அப்பம் சாப்பிட்றவங்க இன்னும் 2 அப்பம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.